பேச்சு போட்டி விடுதலைக்கு வழிகாட்டும் அடிமைச் சிறுமி. திருமறை பகுதி 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் முடிய. சிலுவையில் சிந்திய இரத்தம் மூலம் சிறை கதவுகளை திறந்து பாவத்தின் சுமை அகற்றி புதிய வாழ்வு தந்த ஆண்டவரை போற்றி நம்பிக்கையின் தெய்வமாய் அமர்ந்திருக்கும் நடுவர்களை வணங்கி தொடங்குகிறேன் என் உரையை. எனக்கு இங்கு பேச கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு விடுதலைக்கு வழிகாட்டும் அடிமைச் சிறுமி. இதற்கு ஆதாரமான திருமறை பகுதி 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரை உள்ள வசனங்கள். சீரிய ராஜாவின் படைத்தலைவன் நாகமான். வீரன் நாகமான் ஆனால் நோயின் முன் தளர்ந்து நின்றான். அவன் ஒரு பெரிய பராக்கிரமசாலி, ஆனால் அவனுக்கு குஷ்டரோகம். இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சீரியர்கள் ஒரு சிறுமியை சிறைபிடித்து கொண்டு வந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து வந்தாள். சிறியவள்தான், ஆனால் சாட்சி பெரியது. அடிமை என்ற பெயரில் இருந்தாலும் அவள் உள்ளம் ஒளியாக இருந்தது. சிறிய குரலில் அவள் தன் எஜமானியிடம், என் ஆண்டவன் சமாரியாவில் உள்ள தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும். அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்று கூறினார். அந்நிய தேசத்தில் அடிமை சங்கிலி அழுதிடச் செய்யவில்லை, கசப்பை விதைக்கவில்லை, கரிசனையை விதைத்தாள். அடிமை வாழ்க்கை துன்பம் நிறைந்த பாதை, ஆனால் அவள் நாவிலிருந்து வந்ததோ நம்பிக்கை மாத்திரமே. சிறுமி சொன்ன எளிய வார்த்தை ஒரு பெரிய படைத்தலைவனையை நம்பிக்கையோடு புறப்பட வைத்தது. நாகமான் இஸ்ரவேல் தேசத்திற்கு வந்து எலிசா தீர்க்கதரிசியின் கட்டளையின்படி யோர்தான் நதியில் 7 தரம் மூழ்கினான். ஆரம்பத்தில் அவனுக்கு தயக்கம் இருந்தாலும் இறுதியில் அவன் கீழ்ப்படிந்த போது அவனுடைய மாமிசம் ஒரு சிறு பிள்ளையின் மாமிசத்தைப் போல மாறியது. அவன் முற்றிலும் சுத்தமானான். எல்லாவற்றிற்கும் மேலாக இஸ்ரவேலின் தேவனே உண்மையான தெய்வம் என்பதை அவன் அறிந்து கொண்டான். உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள் என்று மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். பகை உணர்வை வெளிப்படுத்தாமல் சிறுமி சொன்ன வார்த்தை ஓர் ஒளியானது. நாகமானின் இருள் வாழ்க்கை வெளிச்சமானது. பெரிய வீரன் ஆனாலும் நோயின் அடிமை. சிறிய பெண்ணின் சாட்சி அவனுக்கு விடுதலை கொடுத்தது. நாம் எவ்வளவு சிறியவர்களாக இருந்தாலும் தேவனை பற்றி சொல்லும் சாட்சி மற்றவர்களுக்கு விடுதலைக்கான கதவை திறக்கும். ஒரு பெரிய நதியைப் போல பாயும் அற்புதம் ஒரு சிறிய ஊற்றாகிய அந்த சிறுமியின் விசுவாசத்தில்தான் தொடங்கியது. நாமும் மற்றவர்களுக்கு விடுதலையின் வழிகாட்டும் கருவிகளாக இருப்போம் என கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.